ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையிலே எழுந்திரிச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். பட் சீக்கிரமாக கிளம்பிட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா இது ரோஸ் கார்டன். ரோஸ் கார்டன், அதுக்கப்புறமா போட்டிங் அந்த லேக் ரெண்டு ஒன்று தான். அப்புறம் இன்னொன்று வந்து ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க, கர்நாடகா கார்டன் ஃபீல் ஏதோ ஒரு இடம் சொன்னாங்க. அது இன்னைக்கு மோஸ்ட்லி இந்த 3 பிளேசஸ் வந்து மெயினாக வச்சுருக்கோம். தொட்டபெட்டா இன்னைக்கு இல்லை, நாளைக்கு தொட்டபெட்டா போயிட்டு, ஏன்னா அது வந்து எக்ஸிட் வேல இருக்க போல இருக்கு. இப்போ என்ட்ரி வே எக்ஸிட் வேலாம் மாற்றிட்டாங்க. ஸோ எக்ஸிட் வே தான் நம்ம தொட்டபெட்டா அப்படி தான் போகணும் போல். காலையில் ஏர்லியாகவே கிளம்பிட்டு தொட்டபெட்டா போயிட்டு அப்படியே இறங்குற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு நாங்கள் கிளிம்சஸாக எங்கெங்கே போகிறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் இன்னைக்கு வீடியோலையும் கவர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் போனது இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் கார்டன் தான். இங்கே வந்து வெளியே டிக்கெட் வாங்கினோம். இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த கார்டன் ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இடத்துல அவங்க மெயின்டெனன்ஸ் பண்ண விதம்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய அந்த மாதிரி ஃபோட்டோ பாயிண்ட்ஸு அந்த மாதிரிலாம் அந்த இருக்கும். இந்த பக்கமே பையில இருந்தாவா உள்ளே நுழையும் போது கொஞ்சம் விநாயகர் மாதிரி இருந்தது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நிறைய விதவிதமான பூச்செடிகள் தான். ஃபுல்லாக இந்த மாதிரி பார்க்கு, ஃப்ளார்ஸு இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ்க்குள்ளே நிறைய அந்த மாதிரி பிளான்ட்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளான்ட்ஸு விதவிதமான செடிகள் இதெல்லாம் பார்க்கும்போதே நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்களா. அந்த மாதிரி தான் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அங்கே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு, அங்கே தான் போகிறோம். அங்கேருந்து பார்க்கும்போது ஒரு மேஸ் செட்டப்பில் வந்து ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஃபுல்லாக இந்த மாதிரி அந்த பிளான்ஸோட இதுலேயே அந்த கட்டிங்ஸில் வச்சு மேஸ் மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது. அங்கே அப்படியே போயிட்டு தான் நாங்கள் அந்த ஹேங்கிங் இது வந்து போனோம். இந்த கர்நாடகா ஹார்டிகல்ச்சர் வந்து தெரியல, இப்போ புதுசாக வந்திருக்கா என்னன்றது எனக்கு வந்து தெரியல. அங்கே வந்து ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் நான் காட்டினிருந்தில்ல, அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபுல் வியூ பாயிண்ட் ரொம்ப அழகாக வந்து தெரிஞ்சுது. நல்லா வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து லாஸ்ட் வ்ளாகில் மழை வருது அப்படி சொல்லியிருந்தேன் இல்லையா, டைமிங்ஸ் நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், அதை வந்து நான் மறந்துட்டேன். ஒரு 3 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே க்ளவுட்ஸ் வந்து மூடிடுது, நல்ல மழை வந்து வருது. நாங்கள் முன்னாடி நாளே பார்த்துட்டோம். நாங்கள் முன்னாடி நாள் வந்து அப்போ வந்துட்டு இருந்த டைம் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு மேலெலாம் வந்து பார்த்திங்கன்னா மழை வர ஆரம்பிச்சிடுச்சா. அதனால் நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணப்போ கர்நாடகாவோட இந்த ஹார்டிகல்ச்சர் கார்டனை இங்கேருந்து ரோஸ் ஷோ ஒன்று வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் போன அன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆனுச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. சரின்னு அது பார்த்துட்டு அப்படியே பொட்டானிக்கல் கார்டன் பார்த்துட்டு வந்துடலான்றது தான் வந்து பிளானு. 3 மணிக்கு மேலே வந்து கண்டிப்பாக மழை வரும்னு சொன்னதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குட்டி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி இங்கே வந்து செட் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்தது. இப்போ வந்து நம்ம அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துல வந்து வந்துட்டோம். இது எல்லாமே அந்த கர்நாடகா கார்டனுக்குள்ளே தான் வந்து இருக்குது. இங்கே வந்து ஒரு சின்ன நோட்டீஸ் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அது என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அழகுக்காக கொஞ்சம் நேரம் அந்த டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு வார்னிங் கோட்டாக பார்த்திங்கன்னா டோன்ட் ஷேக், டோன்ட் ஜம்ப் அண்ட் டோன்ட் கிளைம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த சைட்ஸ்லலாம் வந்து கிளைம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அது நம்மளும் இந்த இடத்த அழகாக என்ஜாய் பண்ணணும், நமக்கு அடுத்தது வந்து பார்க்க போகிறவங்களும் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ட்டு தான் இந்த மெயின்டெனன்ஸு. இதை வந்து ஒருத்தொருத்தங்களும் அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா வேலை செஞ்சுட்டே இருக்காங்க, புதுசாக ஒன்று ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நாங்கள் போனப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 2-3 பசங்க, டீன் பாய்ஸ் தான் வச்சுக்கோங்களேன், பார்க்கும்போதே வந்து தெரிஞ்சது. அதில் வேணும்னே வந்து குதிச்சு வேணும்னே ஜம்ப் பண்ணிவிட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக போட்டிருக்காங்க, வார்னிங்காக போட்டிருக்காங்க அப்படின்னா அதை பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு கெத்தான விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். எல்லாரோட அட்டென்ஷனும் நமக்கு வந்து நம்மளை பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணுறது வந்து
அவங்களுக்கு வேணால் அது வந்து கெத்தாக இருக்கலாம். ஆனால் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப சீப்பான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி அங்கேயே எங்களுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்தது. பட் அந்த மாதிரி பசங்க கிட்டலாம் நம்ம போய் பேசுகிறோம், இந்த மாதிரி பண்ணாதீங்கப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை லிசன் பண்ணவே மாட்டாங்க. நமக்கு வந்து ஒரு கவுண்டர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நம்மளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஏதாவது பேசுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் எதுவுமே வந்து சொல்லலை. பட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்கள் ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு இடத்துக்கு போனால். பிகாஸ் இது வந்து பார்த்து ஒருத்தவங்களோடும் கஷ்டப்பட்டு டெய்லி இதை வந்து நமக்காக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த இடத்த அழகாக போய் பார்த்து ரசிச்சுட்டு வரணும் தான் நம்ம வந்து போகிறோம். ஸோ அதை வந்து கெடுக்காமல் நல்லா போய் என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வாங்க. நாங்கள் இங்கே பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 1:30 போல் வந்து நின்றுருந்தோம். அப்போயே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளவுட்ஸ் வந்து க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிது. கொஞ்சம் நேரம் நல்ல வெயிலே அடிச்சிட்டு இருந்தது, நல்லா சொல்லின்னு வெயில் அடிச்சது. அந்த குளிருக்கு இதமான ஒரு வெயிலாக தான் வந்து இருக்கும். இந்த பீகாக் கட்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே நின்று நிக்கிலோட கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து நேராக போட் ஹவுஸ் வந்து போயிட்டோம். போட் ஹவுஸ் வந்து நாங்கள் டிக்கெட் வாங்கும் போதே கிட்டத்தட்ட 1 hour ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் பின்னாடி ஒரு ஃபேமிலி இருந்தாங்களே, அவங்க எங்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க ஒய்ஃபை வந்து நிறுத்திட்டு வந்திருந்தாங்க. நாங்கள் போனப்போ கரெக்டாக எங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து 6 seater வந்து பிளான் பண்ணியிருந்தோம். காஸ்ட் வந்து 800. இப்போ நம்ம 3 பேராக போனாலும் அது 800 தான் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவர் வந்து கரெக்டான டைமில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணார். நாங்கள் 2 ஃபேமிலியும் அதை வந்து ஷேர் பண்ணிவிட்டு அழகாக அந்த ட்ரிப் வந்து என்ஜாய் பண்ணோம். அவங்கக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் சேனல் வச்சுருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன். பட் அவங்க ஆல்ரெடி நம்மளோட ஃபாலோவர் போல் இருக்குது. டக்குன்னு பார்த்தோன்னே அவங்களுக்கு அடையாதுன்னு தெரியல. அப்புறம் ரொம்ப நேரம் நின்று ஸ்வீட்டாக பேசிவிட்டு நல்ல ஒரு கொஞ்ச நேரம்னாலும் நல்ல வந்து ஸ்வீட்டான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த இடம் வந்து அந்த டாய் ட்ரெயின் போகிற வழியெலாம் இங்கேயுமே வந்து அழகாக தெரிஞ்சுது. அந்த இடம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஊட்டி ரோஸ் ஷோன்னு சொல்லிட்டு இது வந்து அன்றைக்கி தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி போனோம். முன்னாடி வந்து அந்த கட்டிங்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. யானை, அப்புறமா வந்து குருவி, பேர், இந்த மாதிரி நிறையா வந்து ஒயிட் ரோஸ் அண்ட் அந்த பிங்க் ரோஸ், ரெட் ரோஸ்லலாம் அழகாக பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல பிரைட்டாக வந்து இருந்தது. பட் இது வந்து அந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி நாள் தான் ஸ்டார்ட் ஆச்சு. சில பூக்கள்லாம் வந்து அப்படியே வாடிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு. இங்கே வந்து அப்படியே ஒரு ஷோ மாதிரி ஏதோ கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, நிறையா பேர் பாடிட்டு. அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாக ரோஸஸில் என்னென்ன வகை இருக்கோ எல்லாமே டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க. முன்னாடி மட்டும் இந்த மாதிரி அலங்காரமாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் நேரம் தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். ஏன்னா ஃபுல்லாக வந்து ரோஸ் செடி, அப்புறமா நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கான கொஞ்சம் வியூ பாயிண்ட்ஸ்லாம் வந்து இருந்தது. பட் இந்த ஒர்க்கெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இந்த டீர் மாதிரி பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து எத்தனாவது ரோஸ் ஷோனா 19th ரோஸ் ஷோ அப்படின்னு சொல்லி அங்கே வந்து போட்டிருந்தாங்க. இது முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பொட்டானிக்கல் கார்டன் வந்து வந்துட்டோம். இங்கே வந்து ரொம்ப அழகாக இருந்தது, அவ்வளோ கலெக்ஷன்ஸு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. உள்ளே நுழைஞ்ச உடனே டிஸ்னி வேர்ல்டு அப்படியே ஃப்ளாஸ்லேயே வந்து பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். அப்புறம் ட்ரெயின் இந்த மாதிரி அந்த ரோஸ்லேயே பண்ணியிருந்தாங்க. என்னென்ன செடி வகைகள் இருக்கோ எல்லாம் அங்கே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அழகாக அவங்க பார்த்து வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அவ்வளோ செடி வகைகள் அப்படியே வரிசையாக ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஊட்டி பொட்டானிக்கல் கார்டன் நான் சொன்ன மாதிரி காலேஜ் படிக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்து போயிருக்கேன். அப்போ பார்க்குறதுக்கே வேறு மாதிரி இந்த மாதிரி இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எதுவும் வேறு மாதிரி இருக்குது. ஒரு 10 years இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் வந்து நிறைய மாறி இருக்கும் இல்லையா, பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. அங்கே வந்து அந்த வாழைக்கொலை ஒன்று நான் காட்டியிருந்தேன் பார்த்திங்களா, அது வந்து அவ்வளோ பெரிய வாழைக்கொலை வந்து நான் பார்த்ததே கிடையாது. அந்த தார் அவ்வளோ பெருசாக ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கூட்டம். அந்த ரோஸ் ஷோவை விட இங்கே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக கூட்டம் இருந்தது. ஆனால் நாங்கள் அந்த ரோஸ் ஷோக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோம். ஏன்னா அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இப்படிலாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னுமே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வச்சுருந்துருக்கலாம், ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த அனிமல்ஸோட அந்த டிஸ்பிளே மட்டும் தான் வந்து நல்லா இருந்தது. அவ்வளோதான், அன்னியோட அந்த டே வந்து முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஆன் த வேல பார்த்திங்கன்னா டொட்டபெட்டா பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஆன் த வே போயிட்டே இருந்தோம். பட் பார்த்திங்கன்னா நிறைய கார் அப்படியே வரிசையாக வந்து நின்றுட்டே இருந்தது. ஏன்னா எங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்து ட்ரெயினு. நாங்கள் மேலே ஏறிட்டு அதுக்குள்ளே வந்துட முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் எங்களுக்கு இருந்தது. ஏன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிடணும். நடுவில் போயிட்டு நம்ம வண்டிக்குள்ளே அப்படியே மாட்டிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மேலே ரிட்டர்னும் எடுக்க முடியாது, போகவும் முடியாது. அதனால் நாங்கள் டொட்டபெட்டா பார்க்கவே இல்லை. அப்படியே வர்ற வழியில் பார்த்திங்கன்னா இந்த டீ ரெசார்ட் ஒன்று வந்து இருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க அந்த இடம். நல்லா வந்து குளிர், அன்றைக்கி பயங்கர குளிர் வந்து தெரிஞ்சது. இங்கே வந்து ஒரு குட்டி பார்க் பிளேஸ் மாதிரி வந்துருக்கு. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கீழே இறங்கிட்டோம்.
இதோட நம்மளோட ஊட்டி vlogs வந்து முடியுது. கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த 3 vlogsலையும் நான் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் ஓரளவுக்கு நீங்கள் ஏதாவது ஊட்டிக்கிட்டு பிளான் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.